ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்குலாம் வச்சு நம்ம வெடித்து சாப்பிட்ருப்போம். ஆனால் அதில் டிஃப்ரெண்ட்டான போண்டா செஞ்சுருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி மசாலா போண்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சக்கரவள்ளி கிழங்கு தான் எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்குல எப்படி இந்த போண்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நைஸாக நல்லா வெந்து வரணும். சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கடலை மாவு, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு. இதான் நமக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கோட தோல் எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி தோல் எல்லாமே நல்லா சுத்தமாக எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும் ரெசிபி. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அது கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம வதக்கி பண்ணுறோம், அதனால் போண்டா சீக்கிரமே நமக்கு ரெடி ஆகிடும். உள்ளே நம்ம வைக்கிற ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போண்டா போட போகிறோம். அதனால் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன், சம அளவில். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டேன் எல்லா பக்கமும். நல்லா இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்லாம் போயிடுச்சு. இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை ரெண்டுமே. இப்போ ரெண்டுமே சேர்த்துக்கலாம். நம்ம காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்குறோம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குல கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமே நமக்கு வதங்கி கிடச்சிடும். அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ மிளகாய் தூள் எல்லாமே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். தனியா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா மசாலா எல்லாம் கரிஞ்சிடாமல் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டேன். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ஒரு 2 நிமிஷமாக நல்லா வதங்கிடுச்சு. சிம்லேயே வச்சு தான் குக் பண்ணணும். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி நான் உதுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி விட்டுடணும். இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவில் உப்பு, காரம் எல்லாம் செட் ஆகி வரணும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா மசாலா இறங்கிடுச்சு. உப்பு, காரம் எல்லாமே எல்லா பக்கமும் சம அளவில் இறங்கிடுச்சு. இப்போ பைண்டிங்காக கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது நல்லா ஒரு சூப்பராக கிடைக்கும் நமக்கு. மசாலா நல்லா உருட்டுறதுக்கு நல்லா வரும் உள்ளே. அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்க்குறோம். பச்சரி மாவு சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம உருட்ட ஆரம்பிச்சோன்னா சூப்பராக வரும். பாருங்கள், ஆற விட்டுட்டேன். ஆற விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், உருட்டுறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு பதம் வரணும். அப்போ தான் நமக்கு போண்டா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு போண்டா மாவில் முக்கி நம்ம பொரிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம மீடியமான பால் சைஸுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உருட்டியாச்சு. இதே மாதிரி எல்லா மாவுலேயும் உருட்டிட்டு காமிக்கிற பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ மாவு கலந்துக்கலாம். நம்ம போண்டா போடுறதுக்கு மாவு கடல மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோடா உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நார்மல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி உள்ள ஸ்டஃபிங்கில் நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கோம். பச்சரிசி மாவு கொஞ்சமாக சேர்க்குறேன். பச்சரிசி மாவு சேர்க்கும் போது தான் நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும் போண்டா. வெளில உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். கடலை மாவு, பச்சரிசி மாவு சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். மாவு நம்ம போண்டா முக்கி எடுக்கிற அளவுக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரேடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பார்த்துட்டு தான் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நான் போண்டா மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியான மாவாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. நம்ம பஜ்ஜி போண்டாக்கெலாம் போடுவோம்ல அந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு போண்டா மசாலாவும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா முக்கி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நமக்கு இந்த மசாலா போண்டா. நம்ம பொட்டேட்டோவில் மசாலா போண்டா வந்து ட்ரை பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்குல ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு நமக்கு. பாருங்கள் இப்போ நல்லா வந்து எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எண்ணெய் நம்ம விட்டதும் மேலே எழும்பி வந்துருச்சு. இப்போ ஒரு போண்டாவாக நம்ம வந்து பொரிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஒரு போண்டாவாக நான் வந்து சேர்த்துட்டேன். ஒரு 7-8 போண்டா வந்து சேர்த்துட்டேன். உங்கள் கடாய் சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த போண்டா ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வந்து வெந்து வந்தால் போதும். நம்ம வெளியில் சேர்த்துருக்க கடலை மாவு வெந்து வந்தால் போதும் நமக்கு. ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் நம்ம வேக வச்சு மசாலா எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால் நமக்கு சட்டுன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிப்பியை. குக் ஆகிறதுக்கு டைம்லாம் எடுக்காது. ஏன்னா வெங்காயம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து குக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து மசாலா போட்டிருக்கோம். அதனால் சீக்கிரமே நமக்கு ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் இல்லாமல். ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான ஒரு போண்டா ரெசிபி. ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ லீவில் இருக்காங்க, ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சொல்லி ரொம்ப வந்து தொல்லை பண்ணுவாங்க பசங்க. இந்த மாதிரி வந்து போண்டா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்குலாம் அந்தந்த சீசனில் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும். எல்லா டைம்லேயும் பண்ண முடியாது. அதனால் இப்போ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்குல தோசை, அடை தோசை இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்லாம் வந்து பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு அடுத்தடுத்த ரெசிபியாக வந்து அப்லோட் பண்ணுறேன். பாயாசம் பண்ணலாம், நிறைய ரெசிபி வந்து பண்ணலாம். அல்வா பண்ணலாம். நம்ம சக்கரவள்ளி கிழங்குல நிறைய டிஷ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு இது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. எப்போவுமே நம்ம வடை பஜ்ஜின்னு போடாமல் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக மசாலா போண்டா செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டீ போட்டு ஒரு 2 போண்டா சாப்பிட்டா போதும். நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு. ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கோடையில் இப்போ மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இப்போ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ பாபா. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.